ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரிவன். திஸ் இஸ் சதீஷ். என்ன நடந்தது அந்த மாதிரியான லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஃபர்ஸ்ட் நிஃப்டியில் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாக்ட் ஆயிருக்கு. 250க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 250க்கு கீழே ஒரு பெரிய செல்லிங் கிடச்சிருக்கு. பட் ஆனால் ஒரு சரியான ஒரு ஃபார்மேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ரிவர்ஸ். ஸோ இதனால தான் நாங்கள் 250 மாதிரியான லெவல் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் சினாரியோ தான். உங்களுக்கு வந்து இதான் நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ். எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக நம்ம பாட்டம் அவுட் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்ட் ஒரு பாட்டமில் தான் எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய பை ரேலி. நேற்றும் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்த லெவலில் தான் ரெஸ்பெக்ட் ஆயிருந்தது. நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரேடிங்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட மணியை வந்து லூஸ் தான் பண்ணுறாங்க. இங்கே செபியோட ரிப்போர்ட் பிரகாரமே ஒரு 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து மணி லூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேஜராக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் யாரோ சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயத்த வச்சு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எவ்வளோ வரவு இருக்குது, வரவுலேருந்து எவ்வளோ செலவு போகுது, அதில் மிச்சம் இருக்கிற பணத்தை எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போய் கன்சிஸ்டன்சியாக நான் அதை பண்ண போகிறேன். ஸோ ஒரு டாக்டர் படிக்கிறாங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துருக்காங்க, லாயர் படிக்கிறாங்கன்னா 5 இயர்ஸ் எடுத்துருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா 4 இயர்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் இதை லாங் டேர்மில் நம்ம வரவு செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்கள் உள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் உங்களால் லாங் டேர்மில் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியும். அப்புறமா தான் நீங்கள் இதை பற்றியான ப்ராஃபிட்ஸாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயம் பண்ணாததுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்தோன்னா வந்து. ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான வீக்காக தான் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான வீக்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8th லோ வந்து பார்த்தீங்கன்னா 42,000 பேங்க் நிஃப்டி, 9th ஹை வந்து பார்த்தீங்கன்னா 43,400, திருப்பியும் அடுத்த நாளோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 42,800, அதுக்கு அடுத்த நாளோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 43,700. ஒரு 300 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைலான ஒரு மூமெண்ட்டாக தான் பேங்க் நிஃப்டிலையும் இருந்திருக்கு. நிஃப்டியும் பார்க்கலாம். நிஃப்டி நீங்கள் 8th இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிஃப்டியோட வீக் ஸ்டார்ட் ஆனது 18,100 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா 18,300 பேருக்கு, திருப்பியும் அதுக்கு அடுத்த நாள் 18,350 பேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 300 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. திருப்பியும் 200 400 போயிருக்கு. ஸோ தேர்ஸ்டே அது 400 திருப்பியும் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 195. ஸோ 150-200 பாயிண்ட்ஸ் வால்டைலாக தான் இருக்கும். ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ட்ரேடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பான ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஎஸோட ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் பையிங் மோடில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மோடில் தான் இருக்காங்க, பார்ப்பீங்க ஸ்க்ரீனில் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் வந்து இந்த வீக்லி ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த வீக்லி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸுக்கு நான் உங்களுக்கு இன்னும் ப்ரீ டிஃபைன்டாக இந்த வீக் என்ன ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் வீக் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 18,000 18,500 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆப்ஷன் ரைட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 18,000 18,500 நம்ம அந்த பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீடிஃபைன்டாக இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு உண்டான கோர்ஸ் தான் இது, இன்வெஸ்டருக்கு உண்டான கோர்ஸ் தான் இது. ஸோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை வாங்குனீங்கன்னா, இல்லை நான் வந்து எனக்கு பர்சனலாக வேற பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலுமே இந்த கோர்ஸ் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன பிஸ்னஸ், என்ன ஆசை இருக்குது, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.